அமெரிக்காவுக்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்காகவும் ஈரான் புதிதாக களமிறக்கியிருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணையும் அதனுடைய தரமான விளைவுகளும். ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகளும் அவர் அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கக்கூடிய சவாலும். அமெரிக்காவை மிரள வைத்த ஈரானின் பதிலடிகளும் ஈரானினுடைய உறுதியும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களும். நாங்கள் ரஷ்ய அதிபர் புட்டினோடு பேசுகின்றோம், சீனாவினுடைய அதிபரோடும் பேசுகின்றோம், ஆனால் எங்களால் ஈரானிய உச்ச தலைவரோடு பேச முடியவில்லை. ஈரானிய தலைவர்கள் எங்களோடு பேசுவதற்கே விரும்பவில்லை என தோல்வியை ஒப்புக்கொண்ட அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியும் நாங்கள் அடிமைகள் அல்ல, உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்பதனை உறுதிப்படுத்திய ஈரானும் டொனால்ட் ட்ரம்பிடம் கெஞ்சி மன்றாடிய அடிமை அரபுகளும் துரோகிகளும் உயிர் பயத்தில் சிக்கித் தவிக்கும் அடிமைகளும். அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் அமெரிக்க கடற்படையினரும் ஈரானின் ஷஹீத் 135 ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதற்கு பின்பு ஈரானிய கடற்படையினர் அமெரிக்க ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை கண்காணிப்பதற்காகவும் அமெரிக்க கடற்படையை கண்காணிப்பதற்காகவும் அதிகளவான ஷஹீத் ட்ரோன்களை களமிறக்கியிருந்தார்கள். ஓமான் வளைகுடா பிரதேசத்திலிருந்து ஏடன் வளைகுடா பிரதேசம் வரையில் பின்வாங்கியிருந்த ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை கண்காணிப்பதற்காக ஈரானிய ட்ரோன்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டன. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாக பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே அமெரிக்காவினுடைய MQ-4C ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கும் ஈரானிய கடற்படையினர் தயாராக இருந்தார்கள். இதற்கமைவாக அமெரிக்க ட்ரோன்களுக்கு எதிரான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலும் அமெரிக்க கடற்படையினரும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை சுற்றி வளைப்பதற்காக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானினுடைய ஷஹீத் 135 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தவில்லை. ஈரானிய ட்ரோன்களுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளிலிருந்து அமெரிக்க கடற்படை பின்வாங்கியது. மேலும் ஈரானிய கடற்படையினர் அமெரிக்காவினுடைய கடற்படையை முழுமையாக கண்காணிக்கக்கூடிய வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை முழுமையாக கண்காணிப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை முழுமையாக ஈரான் கண்காணித்து வருகின்றது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிராகவும் அமெரிக்க படைகளுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் ஈரான் திட்டமிட்டு வருகின்றது. இந்த தடவை ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்த ஈரான் ஆரம்ப கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதற்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொண்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரானிய கடற்படையினர் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் பாதுகாப்பை உச்சப்படுத்தியுள்ளார்கள். ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக செல்லக்கூடிய ஒவ்வொரு எரிபொருள் எண்ணெய் கப்பல்களையும் முழுமையாக கண்காணித்து வருகின்றார்கள். மேலும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை இழுத்து மூடுவதற்கான பயிற்சிகளையும் சோதனைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. அதாவது ஈரானிய உச்ச தலைவரின் அதிரடியான வழிகாட்டுதலுக்கு அமைவாக துருக்கியிலே நடைபெற இருந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து ஈரான் பின்வாங்கியது. எங்களால் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு துருக்கிக்கு வருகை தர முடியாது, நீங்கள் நினைத்தபடி எங்களால் பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள முடியாது. உண்மையிலேயே நீங்கள் எங்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு விரும்பினால் நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாகவே பேச்சுவார்த்தைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மேலும் இதற்கமைவாக நாங்கள் ஓமான் நாட்டை தேர்வு செய்துள்ளோம். நீங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு விரும்பினால் ஓமான் நாட்டிற்கு வருகை தாருங்கள் என ஈரானிய உச்ச தலைவர் அதிரடியான பதிலடிகளை வழங்கியிருந்தார். நேற்றைய காணொளியில் இவை தொடர்பாக பல முக்கியமான தகவல்களை தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். ஈரானிய உச்ச தலைவரின் இந்த அதிரடியான நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்கா ஓமான் நாட்டிலே நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை சம்மதத்தினை வழங்கி இருப்பதாகவும் ஈரானின் நிபந்தனைகளை ஏற்று ஓமான் நாட்டிலே பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு சம்மதத்தினை வழங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உத்தியோகபூர்வமாக ஓமான் நாட்டில் நடைபெற போகும் பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் கலந்து கொள்வோம் என அறிவிக்கவில்லை. அதே போன்று வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை தொடருவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். இதற்கமைவாக வருகின்ற வெள்ளிக்கிழமை ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை
மேற்கொள்வதற்கு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் தயாராகவே இருக்கின்றார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இராஜதந்திர ரீதியில் செயற்படுவதற்கே விரும்புகின்றார். அவர் எப்போதும் இராஜதந்திரத்திற்கே முன்னுரிமை வழங்குவார். ஆனால் ஈரானுடனான இராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஓரிரண்டு தடவைகள் மாத்திரமே நடக்கும். இந்த தடவை ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அதிகளவான வாய்ப்புகளை வழங்கப் போவதில்லை. இராஜதந்திர ரீதியில் ஒப்பந்தங்களை அடைவதற்கும் பேச்சுவார்த்தைகளில் வெற்றி அடைவதற்கும் இராஜதந்திரத்தினை ஆதரிக்கக்கூடிய கூட்டாளிகள் தேவை. மேலும் ஈரானோடு ஒப்பந்தத்தினை எட்ட முடியுமா என்பதனை அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் ஆராய்வார் என அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அத்தோடு ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளின் போது முன்வைக்கப்பட வேண்டிய நிபந்தனைகள் தொடர்பாக நெட்டன்யாஹூ அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் அவர்களுடைய ஏவுகணை திறன்களை முடக்குவது தொடர்பாகவும் முன்மொழிவுகளையும் நெட்டன்யாஹூ முன்வைத்திருந்தார். இவ்வாறு நெட்டன்யாஹூவுக்கும் ஸ்டீவ் விட்கோஃபுக்கும் இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடல்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்டன. நெட்டன்யாஹூ ஸ்டீவ் விட்கோஃபிடம் முன்வைத்திருந்த அனைத்து முன்மொழிவுகளும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திடம் முன்வைக்கப்பட்டன. மேலும் இவை தொடர்பாக நேற்று மாலை அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் மிக முக்கியமான தலைமைகளும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் போர் அமைச்சரும் ஒன்றிணைந்தே இவை தொடர்பான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு செய்தி ஒன்றை அனுப்பி வைத்தது. வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெற போகும் பேச்சுவார்த்தைகளே இறுதியான பேச்சுவார்த்தைகளாகும். நாங்கள் உங்களுக்கு இதற்கு மேலும் வாய்ப்புகளை தர விரும்பவில்லை. வெள்ளிக்கிழமை நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தை உங்களுக்கான இறுதியான வாய்ப்பாகவே அமைந்திருக்கும். இதனால் நீங்கள் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைகளில் ஈரான் சரியான முடிவுகளை, நிலையான முடிவுகளை எடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்காகவும் முடிவுகளை எடுப்பதற்காகவும் ஈரான் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் வெள்ளிக்கிழமை நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகளில் நிபந்தனைகள் தொடர்பாகவும் தலைப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக கலந்துரையாடுவோம். வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தைகளில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான இராணுவ விருப்பங்களையே நடைமுறைப்படுத்துவோம் என அமெரிக்காவானது இடைத்தரகர்கள் மூலமாக ஈரானுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. அத்தோடு ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கைகளை அனுப்பிவிட்டு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமெரிக்க தலைமைகளுடைய கலந்துரையாடல்களுக்கு பின்பு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளாக, சிறந்த பேச்சுவார்த்தைகளாக அமைய வேண்டுமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தைகளில் சில முக்கியமான நிபந்தனைகளையும் தலைப்புகளையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். ஈரானின் அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதனால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. இதனால் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும், பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கான ஆதரவை நிறுத்துவது தொடர்பாகவும், ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமைகளை வழங்குவது தொடர்பாகவும், அவர்களை நடத்துவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். எங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் இந்த நிபந்தனைகள் நிச்சயமாக இணைக்கப்படும். ஈரானிய மக்களும் ஈரானிய ஆட்சியாளர்களும் மிகவும் ஒரே மாதிரியானவர்கள். ஈரானிய மதகுருமார் மட்டத்திலே இருக்கக்கூடிய ஈரானிய உச்ச தலைவர் ஈரானிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. அவர் ஈரானிய மக்களுக்கான உரிமைகளை வழங்கவில்லை. நாட்டை நிர்வகிக்கக்கூடிய மக்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஈரானிய மக்களுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. தற்போது எங்களுடைய தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் அவர்கள் ஈரானிய பிரதிநிதிகளை சந்திக்கப் போகின்றார். மேலும் இந்த தடவை ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தினை எட்ட முடியுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் நாங்கள் அவசரமாக ஈரானுக்கு எதிரான இராணுவ விருப்பங்களையே ஆராய்வோம் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு அமெரிக்கா அனுப்பிய செய்திகளை தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவினுடைய கருத்துக்களை தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் இடைத்தரகர்கள் மூலமாக, அடிமை அரபு மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு செய்தி ஒன்றை அனுப்பினார்கள். நாங்கள் அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரமே பேசுவோம். நேரத்துக்கு நேரம் அமெரிக்கா அதனுடைய நிலைப்பாடுகளை மாற்றி வருகின்றது. நாங்கள் எப்போதும் எங்களுடைய நிலைப்பாடுகளில் தெளிவாகவே இருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய நோக்கங்களை தெளிவாக கூறிவிட்டோம். அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரமே பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். நீங்கள் எங்களுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் எதிர்ப்பற்றுகளுக்கு வழங்கக்கூடிய ஆதரவு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டால் அந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஒரு பொழுதும் கலந்து கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள் தொடர்பாக தலையிடுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. மேலும் ஏவுகணை திறன்களும் எதிர்ப்பற்றுகளுக்கான ஆதரவும் எங்களுடைய சிவப்பு கோடுகளாகும். இந்த சிவப்பு கோடுகளில் கை வைப்பதற்கு உங்களால் முடியாது. அணுசக்தி தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாக இருந்தால் மாத்திரமே பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை மேசையில் நாங்கள் அமர்வோம் என ஈரானிய தலைமைகள் அடிமை மத்தியஸ்தர்கள் மூலமாக அமெரிக்காவுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். ஈரானினுடைய இந்த மிரட்டலான செய்தியை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இவ்வாறு தெரிவித்தது. எங்களால் பேச்சுவார்த்தைகளுக்காக ஓமான் நாட்டிற்கு வருகை தர முடியாது. ஏற்கனவே திட்டமிட்டபடி துருக்கியின் தலைநகரில் தான் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஏவுகணை திறன்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொள்வோம். ஈரானின் அணுசக்தி திறன்களை போன்ற ஏவுகணை திறன்களும் உலகுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் இவை தொடர்பாகவும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம், முடிவுகளை எடுப்போம். இந்த இறுதி வாய்ப்பை ஈரான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமை அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்தார்கள். எங்களுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏதாவது ஒன்று நடைபெறும் அல்லது எங்களுக்கிடையில் எதுவுமே இருக்காது. இதற்கு நீங்கள் தயாரா என அமெரிக்க அதிகாரிகள் ஈரானிய தலைவர்களிடத்திலே கேள்விகளை அனுப்பி செய்திகளை அனுப்பி வைத்தார்கள். மேலும் இதற்கு ஈரானிய தரப்பினர் அடிமை மத்தியஸ்தர்கள் மூலமாக இவ்வாறு பதிலளித்தார்கள். அப்படி என்றால் உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவுமே இல்லை. நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து முழுமையாக விலகுகின்றோம். எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என ஈரானிய தலைமைகள் அதிரடியான பதில்களை வழங்கினார்கள். ஈரானின் இந்த மிரட்டலான பதில்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் மீண்டும் இறுதி எச்சரிக்கைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்தது. ஈரான் துருக்கியில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு வருகை தர வேண்டும். ஏவுகணைகள் தொடர்பான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈரான் அதனுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான கடுமையான இராணுவ முடிவுகளையே எடுப்போம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டது. மேலும் இதற்கு ஈரான் இவ்வாறு பதில் வழங்கியது. நீங்கள் முடிந்ததை செய்து கொள்ளுங்கள். எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் முழுநீள போருக்கே தயாராக இருக்கின்றோம். ஒரு பொழுதும் எங்களுடைய நிலைப்பாடுகளில் இருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை. ஏவுகணை திறன்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதில்லை என ஈரான் பதில்களை வழங்கியது. அமெரிக்காவினுடைய மிரட்டல்களுக்கும் இறுதி எச்சரிக்கைகளுக்கும் பயப்படாமல் ஈரான் வழங்கிய அதிரடியான பதில்களினால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் உச்சக்கட்ட பதற்றத்தை அடைந்தன. குறிப்பாக அடிமை அரபு நாடுகளும் துரோகிகளும் உச்சக்கட்ட பதற்றத்திற்குள்ளானார்கள். வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டால், வெள்ளிக்கிழமை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறாவிட்டால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட போர் ஆரம்பமாகிவிடும். இந்த தடவை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரானது மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராகவே அமைந்திருக்கும். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக சிறிய தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பித்து விடவும் முடியாது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக சிறிய தாக்குதலை மேற்கொண்டாலும் இந்த தடவை ஈரான் அதனை ஒரு மிகப்பெரிய மத்திய கிழக்கு போராகவே மாற்றிவிடும். மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் முழுமையாக குறிவைக்கப்படும். அது மட்டுமல்லாமல் ஈரான் தனியாக இறப்பதற்கு தயாராக இல்லை. ஈரான் தனியாக இறக்கப் போவதும் இல்லை. இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், மிகவும் சிக்கலான நிலைமை ஏற்பட்டால், பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அடிமைகளையும் துரோகிகளையும் இணைத்துக் கொண்டே ஈரான் இறக்கும். இதனால் பேச்சுவார்த்தை ஏற்பாடுகள் தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து ஈரான் பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகுவதாக அறிவித்ததை தொடர்ந்து உச்சக்கட்ட பதற்றத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அடிமை அரபுகளும் துரோகிகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தோடு தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை மேற்கொண்டார்கள். ஒவ்வொரு அரபு அடிமை தலைவர்களும் தனித்தனியாக டொனால்ட் ட்ரம்போடும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்படக்கூடாது. ஏவுகணை திறன்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள தேவையில்லை. ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டுமாக இருந்தால் அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரமே பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும். இதனால் தயவு செய்து அணுசக்தி திறன்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மாத்திரமாவது மேற்கொள்ளுங்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் மிகப்பெரிய மத்திய கிழக்கு போரே உருவாகிவிடும். இந்த மத்திய கிழக்கு போரில் எவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்பது இறைவனுக்கு மாத்திரமே தெரியும். மேலும் எங்களால் இந்த நிலைமைகளை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிராந்தியத்திலே எங்களுக்கு இந்த மிகப்பெரிய போரை சமாளிக்க முடியாது என அரபு அடிமைகளும் துரோகிகளும் டொனால்ட் ட்ரம்பிடமும் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடமும் கெஞ்சியுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு மிகப்பெரிய மத்திய கிழக்கு போர் ஏற்பட்டுவிட்டால் எங்களுடைய உயிரை பாதுகாக்க முடியாது, எங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியாது, எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியாது, எங்களுடைய ஆட்சி அதிகாரங்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகவே இந்த அடிமை அரபுகளும் துரோகிகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் கெஞ்சியுள்ளார்கள். எப்படியாவது அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரம் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஓமானுக்கு சென்று ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுங்கள் என அடிமைகளும் துரோகிகளும் தங்களுடைய முதலாளியிடம் கெஞ்சியுள்ளார்கள்.
இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிய உச்ச தலைவர் விரைவில் மிகவும் கவலைப்படுவார். அவர் மிகப்பெரிய விலைகளை செலுத்துவார். அவர்கள் தற்போது நடந்து கொள்வதற்கான விளைவுகளை அனுபவிப்பார்கள். நாங்கள் ஈரானின் அணுசக்தி திறன்களை அளிக்கவில்லை என்றால் மத்திய கிழக்கிலே அமைதியை ஏற்படுத்த முடியாது. மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அரபு நண்பர்களுக்கு ஈரானின் அணுசக்தி திறன்களை அளிக்க முடியாது. மேலும் எங்களுடைய அரபு நாட்டு நண்பர்கள் ஈரானுக்கு பயப்படுகின்றார்கள். இனி அவர்கள் ஈரானை கண்டு பயப்படக்கூடாது. இதற்கான நிலைமைகளையே நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானோடு இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது மிகவும் கடினமாகவே இருக்கின்றது. இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடிய நாடுகளில் மிகவும் கடினமான நாடாகவே ஈரான் காணப்படுகின்றது. ஏனென்றால் அமெரிக்க தலைவர்களோடு பேச மறுக்கக்கூடிய ஒரே ஒரு நாடாக ஈரானே காணப்படுகின்றது. அவர்கள் அமெரிக்க தலைவர்களோடு பேசுவதை நிராகரிக்கின்றார்கள். நாங்கள் ரஷ்ய அதிபர் புட்டினோடு தொலைபேசியில் உரையாடுகின்றோம். சீனாவினுடைய அதிபரோடும் தொலைபேசியில் உரையாடுகின்றோம். ஆனால் ஈரானின் உச்ச தலைவரோடு எங்களால் பேச முடியவில்லை. அவர்கள் எங்களோடு பேசுவதற்கு விரும்பவில்லை. உண்மையில் ஈரான் ஒரு வினோதமான நாடாகவே இருக்கின்றது. மேலும் அவர்கள் தான் எங்களுடைய மிகப்பெரிய எதிரியாகவும் இருக்கின்றார்கள். எங்களால் சகித்துக் கொள்ள முடியாத நாடாகவும் ஈரான் தான் இருக்கின்றது என அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்களுடைய கருத்துக்கள் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தோல்வியையே எடுத்து காட்டுகின்றது. ரஷ்ய அதிபர் புட்டினோடு பேச முடிந்த டொனால்ட் ட்ரம்பினால், சீனாவினுடைய அதிபரோடு பேச முடிந்த டொனால்ட் ட்ரம்பினால் ஈரானிய உச்ச தலைவரோடு பேச முடியவில்லை என்றால் ஈரானிய உச்ச தலைவர் டொனால்ட் ட்ரம்பையோ ஜியோனிச தலைவர்களையோ ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினை ஈரான் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்பதனை அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியே ஒப்புக்கொண்டுள்ளார். அத்தோடு அரபு அடிமைகளும் துரோகிகளும் டொனால்ட் ட்ரம்பிடம் கெஞ்சியதற்கு பின்பு, டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் கெஞ்சியதற்கு பின்பு ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை தயவு செய்து நிறுத்த வேண்டாம், ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்று ஓமானுக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுங்கள் என அடிமைகளும் துரோகிகளும் காலில் விழாத குறையாக கெஞ்சியதற்கு பின்பு ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கைகளை வெளியிட்டு, ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டு ஈரானை அடிப்பணிய வைக்க முடியாது என்கின்ற நிலைமை ஏற்பட்டதற்கு பின்பு ஈரானை எவ்வாறு சமாளிப்பதென்று தெரியாமல், ஈரானினுடைய நிபந்தனைகளை எதிர்க்க முடியாமல், ஈரானினுடைய உறுதியை உடைக்க முடியாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஓமானிலே பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதாகவும் அணுசக்தி தொடர்பாக மாத்திரமே பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதாகவும் இறுதியாக ஒப்புக்கொண்டது. இதைத் தொடர்ந்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் எப்போதும் உறுதியாகவே இருக்கின்றோம். அணுசக்தி திறன்கள் தொடர்பாக மாத்திரமே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். மேலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மாத்திரம் ஆரம்பிக்கப்படும். இதற்காக அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்ட ஓமான் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்தார். எனவே வருகின்ற வெள்ளி கிழமை காலை 10 மணி அளவில் ஓமான் நாட்டில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும். அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. மேலும் அமெரிக்காவினுடைய அணுசக்தி தொடர்பான நிபந்தனைகளையும் ஈரான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. இதனால் இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தோல்வி அடையும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்வதற்கே திட்டமிடுகின்றது. தற்போது ஈரானை அடிப்பணிய வைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பது, ஈரானினுடைய மிரட்டல்களுக்கு அமைவாக ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாகவும் மாறியுள்ளது. அது மட்டுமல்லாமல் எப்ஸ்டீன் ஆவணங்கள் வெளியிடப்பட்டிருப்பதனால் அவற்றிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவும் சர்வதேசத்தின் கவனத்தினை திருப்புவதற்காகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் தள்ளப்பட்டுள்ளார். எனவே டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே முயற்சி செய்கின்றார்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தைகளுடைய தோல்விகளுக்கு பின்பு அமெரிக்கா அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பிக்கும். அடுத்து ஈரானிய இராணுவத்தின் தலைமை அதிகாரி ஜெனரல் மௌசாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 12 நாள் போருக்கு பின்பு வேகமான, தீர்க்கமான, பரந்த அளவிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஈரான் தனது பாதுகாப்பு கோட்பாடை தாக்குதல் கோட்பாடாக மாற்றியுள்ளது. இனி வரக்கூடிய போர்க்களத்தில் இந்த உலகம் ஈரானினுடைய வலுவான இன்னும் ஒரு முகத்தை பார்க்கும். போர் ஏற்பட்டால் அமெரிக்க சிப்பாய்களும் அமெரிக்க அதிகாரிகளும் ஒருபொழுதும் பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள். மேலும் இந்த போரின் மூலமாக பிராந்தியத்தில் ஏற்பட போகும் நெருப்பானது
அமெரிக்காவையும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நட்பு நாடுகளையும் முழுமையாக எரித்துவிடும். மேலும் சிலர் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை தொடர்பான வேலை திட்டங்களை பற்றி பேசுகின்றார்கள். இவ்வாறு ஈரானுக்கு எதிராக கடற்படை முற்றுகையை செயற்படுத்துவதற்கு திட்டமிடக்கூடியவர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை மாத்திரம் கூறிக்கொள்கின்றோம். நீங்கள் புவியியல் மற்றும் புவிசார் அரசியல் பாடங்களை மீண்டும் கற்றுக்கொள்ளுங்கள். சக்தி வாய்ந்த பரந்துபட்ட ஈரானை முற்றுகையிட முடியாது என்பதனை நீங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்வீர்கள். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை எவ்வளவு தாக்கத்தினை ஏற்படுத்த போகின்றது என்பதனை நீங்கள் அடுத்த போர்க்களத்திலே கண்டுகொள்வீர்கள். மேலும் எங்களுடைய முப்படைகளும் உச்செச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்த மிகப்பெரிய போருக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரி ஜெனரல் மௌசாவி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரான் அதிரடியாக அதிநவீன கடற்படை சுரங்கப்பாதைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த சுரங்கப்பாதை தொடர்பான காணொளிகளை ஈரானிய இராணுவம் வெளியிடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் ஈரான் அதனுடைய மிக முக்கியமான நவீன ஏவுகணை ஒன்றையும் வெளிப்படுத்தியுள்ளது. அதாவது ஈரானின் அதிக விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கரம்ஷஹார் ஏவுகணையினுடைய 4ஆம் தலைமுறை ஏவுகணையை ஈரான் அதிரடியாக களமிறக்கியுள்ளது. அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட போரில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்காகவும் இவர்கள் தரமான விருந்துகளை வழங்குவதற்காகவுமே ஈரான் கரம்ஷஹார் 4 ஏவுகணைகளை களமிறக்கியுள்ளது. மேலும் இந்த ஏவுகணையினுடைய வெடிமருந்துகளில் புதிய சூத்திரத்திற்கு அமைவான சிறப்பு கலவைகளை கலந்திருப்பதாகவும் இதன் மூலமாக தாக்குதல் திறனானது அதிகமாக இருக்கும் என்றும் விளைவுகள் மிகப்பெரியதாகவே அமைந்திருக்கும் என்றும் ஈரானிய இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் கரம்ஷஹார் 4 ஏவுகணையானது பங்கபஸ்ட் ஏவுகணையாகவும் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 12 நாள் போரின் போது பெற்றுக்கொண்ட பாடங்களுக்கு அமைவாக ஒரே நேரத்தில் பல இராணுவ கட்டிடங்களையும் இராணுவ தளங்களையும் தரைமட்டமாக்கக்கூடிய வகையிலேயே இந்த கரம்ஷஹார் 4 4ஆம் தலைமுறை ஏவுகணைகளை ஈரான் தயாரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.